3825 அடி உயர ஒரு பிரம்மாண்டமான மலைங்க அது. கண்டிப்பா லைஃப்ல ஒரு தடவையாவது ஏறி பார்க்கக்கூடிய ஒரு மலை தான் சொல்லலாம். இந்த மலை தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒற்றைக்கல் சிவலிங்கம் மாதிரி காட்சியளிக்கும். அதிகமாக காற்று மழை இருக்கும்போது ரொம்பவே கடினமான ஒரு மலையேற்றமாக இருக்கும். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க இந்த கீரனூரில் அமைஞ்சிருக்க இந்த பிரம்மாண்டமும் ஆச்சரியமும் கலந்த இந்த கொண்டரங்கி மலைக்கு தாங்க வந்திருக்கோம். நாங்கள் சென்னையிலேருந்து எப்படி இங்கே வந்தோம்னா ஒரு ஒன் டே ட்ரிப்பை தான் பிளான் பண்ணியிருந்தோம். சென்னை சென்ட்ரலேருந்து ஒட்டன்சத்திரத்துக்கு 9:40க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. இங்கே காலையில் 6:30 மணிக்கெலாம் நாங்கள் ரீச் ஆகிட்டோங்க. இங்கே ஒட்டன்சத்திரத்துலேருந்து நிறைய பஸ் இருக்குங்க இந்த கீரனூருக்கு. அங்கேருந்து ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த மலையோட அடிவாரத்துலேயே உங்களை இறக்கி விட்டுருவாங்க. கீரனூர் வந்துட்டோம். இங்கேருந்து எங்களோட பயணம் ஸ்டார்ட் ஆக போகுது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் வேறு மாதிரி தெரிஞ்சுது. பார்த்தீங்கன்னா ரொம்பவே செங்குத்தாக தான் இருக்குது மலை. இந்த மலையோட அடிவாரத்தில் தான் இந்த கெட்டி மல்லீஸ்வரர் கோயில் இருக்குது. நீங்கள் வந்த உடனே இந்த கோயிலில் வழிபட்டு உங்களை மலையேற்றத்தை ஆரம்பிங்க. இந்த கோயில் பக்கத்துலேயே ஒரு நேம் போர்டு மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் இந்த கோயிலோட சிறப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா லைனாக வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. வாங்க நம்ம மலையேற ஆரம்பிக்கலாம். சுற்றியுமே ரொம்ப வந்து ஒரு அழகான இடமா இருக்குங்க. இந்த இடம் வந்து சுற்றியுமே அப்படியே மலைத்தொடர் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி இருக்குது இந்த மலை வந்து. நாங்கள் இப்போ இந்த மலை ஏற ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் ஆகுது. நாங்கள் இந்த மலையை அடிவாரத்தை ரீச் பண்ண உடனே ஒரு தூரத்தில் ஒருத்தரை பார்த்தோம். இந்த மலைக்காகவே ஒரு 45 வருஷமாக வந்து இந்த கம்பிகள்லாம் அமைச்சிட்ருக்காருன்னு சொன்னாங்க. ரொம்பவே வந்து ஆச்சரியமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது இவரை பார்க்கும்போது. ஐயா நல்லா இருக்கீங்களா? உங்களெல்லாம் வந்து டிவியில் பார்க்குறப்போ நிறைய டிவியில் இன்னைக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இது ஒரு என்னுடைய மனசில் பட்டிருந்து ஒரு காரியம், நல்ல காரியம் தெரிஞ்சுக்கிட்டு இல்லைப்பா பார்க்கலான்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லை பார்த்துட்டாங்க. உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு உற்சாகம். சரி ஏறிடலாம், போயிட்டு வாங்க. வரேன்ப்பா. 10 காலமும் போயிட்டு கண்டிப்பாக. எல்லாம் நம்ம ஊருங்க, நம்ம ஊரு சென்னை. சென்னை என்னங்க தாம்பரம். என்னதானுங்களா சும்மா அவர் வயசு இருக்குமுங்க. இளம் வயசு வேட்டி வெள்ளை வேட்டி கட்டி இருந்தனுங்க. ஆதி பார்த்துட்டு ஒரு வருஷம். இங்கே வந்து எவ்வளோ சார்? இப்போ இது 47 வருஷம். 47 வருஷம்ங்க. பாலுக்காரன் சென்னை தான். கம்பி போட்டு விட்டதெல்லாம் 37 வருஷம். ஒரு 10 வருஷம் இந்த மாதிரிலாம் போய் கிடையாது. சாமி தான் போகணும். ஆமாம், எத்தனை போயிட்டாங்க. சரிங்க ஐயா. சுதானமாக போயிட்டு வரேன். கண்டிப்பாக இவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். இவர் கூட சேர்ந்து யாரெல்லாம் பண்ணாங்களோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த மலை ஏறுறதுக்கு ரொம்ப வழித்துணையாக இருக்க இந்த கம்பிகள் இல்லைனா கண்டிப்பாக இந்த மலை ஏறுறது ரொம்பவே கஷ்டம். இந்த மலையை நீங்கள் ஏற ஏற இந்த உச்சியை பார்த்துட்டே தான் இந்த மலை ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு பிரம்மாண்டமான ஒற்றைக்கல் அந்த சிவலிங்க வடிவத்தில் தான் இந்த மலையே தோற்றமாக இருக்கும். நீங்கள் ஏறுறது ஃபுல்லாகவே கடைசி வரைக்கும் மலைக்கு உள்ளே போக மாட்டீங்க. மலைக்கு வெளியவே அதோட விளிம்பிலே நடந்து போகிற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். இப்போது நாங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பாதி தூரம் ஏறிட்டோங்க. இங்கேருந்து நீங்கள் கீழே பார்க்கும்போதே தெரியும், கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து தலை சுற்றுற மாதிரியெல்லாம் ஃபீல் கிடைக்கும் அந்த இடத்துல வந்து. மொத்தத்தில் ஒரு 1.5 மணி நேரமாக நாங்கள் அந்த மலை ஏறிட்டோம். இன்னுமே ஏற ஏற ரொம்பவே வந்து வழி வந்து செங்குத்தாக ஏற ஆரம்பிச்சிது. ஆனால் இந்த கம்பிகள் வந்து உண்மையாக வந்து நிறைய உதவி பண்ணிச்சின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோப்பாக மேலே ஏறுங்க. செம்ம செங்குத்தாக ஏறுது. வெயில் வேறு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. நீ மழை பெய்யணும், பட் வந்து நீங்கள் வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் தண்ணி வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது.
தண்ணி மட்டும் அந்த செஞ்சு நிறைய கொஞ்சம் கேர் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நாங்கள் இந்த மல்லிகார்ஜுனர் சுவாமி கோயிலை வந்து நாங்கள் ரீச் பண்ணோம். இந்த இடத்துல தான் பாண்டவர்கள் வனவாசம் செஞ்சதாகவும் அர்ஜுனர் தவம் செஞ்சதாகவும் நிறைய வந்து வரலாறு இருக்குது. இந்த இடத்துல ஒரு பக்கத்துலேயே ஒரு வட்டாத ஒரு சுனை ஒன்று இருக்குது. கண்டிப்பாக தண்ணி இல்லாதவங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் பிடிச்சி குடிச்சிக்கலாம். இந்த மல்லிகார்ஜுன சுவாமிகள் பக்கத்துலேயே ஒரு விநாயகர் கோயிலும் இருக்கும். அங்கே நீங்கள் வழிபட்டுட்டு இந்த மலைக்கு மேலே மறுபடியும் நீங்கள் ஏற ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு குகை வடிவான ஒரு இடத்துல லிங்கம் நீங்கள் பார்க்கலாம். அங்கேயும் நீங்கள் போய் வழிபட்டுட்டு மறுபடியும் உங்களோட பயணத்தை வந்து தொடரலாம். இந்த கொண்டரங்கி மலை டாப்லேருந்து நம்ம பழனி முருகப்பெருமானோட வந்து அந்த மலையை வந்து பார்க்கலாம் வியூவாக சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம மேலே டாப் போயிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுக்கும் அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக தொடர்பு இருக்குது. இங்கே வந்து சிவபெருமான் வந்து முருகரை பார்க்குற மாதிரின்ற ஒரு கான்செப்டில் இருக்குது. மலையோட டாப்பு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு சமதள ஊர் மாதிரி இருக்குது. கொஞ்சம் வந்து மண்ணெலாம் பார்த்திங்கன்னா ஈரமாக சில்லுன்ற இந்த இடத்துல வந்து இருக்கேன். ஃபைனலாக தட்டு கயிறு மூமெண்ட்டுக்கு வந்துட்டு நினைக்கிறேன். இந்த பாறைக்கு லெஃப்ட் சைடில் ஒரு வழி போகும். அதில் போனீங்கன்னா இன்னொரு வட்டாத சுனை இருக்குது. அப்படியே சில்லுன்னு அவ்வளோ தெளிவாக அவ்வளோ சுவையாக இருக்கும் அந்த வாட்ரு. இங்கே இந்த கயிறை பிடிச்சி நீங்கள் மேலே ஏறுற மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் செங்குத்தாக தான் மேலே ஏறும், ஆனால் ரொம்ப கடினம்லாம் கிடையாது. மொத்தம் 3825 அடியில் 3805 அடி வந்துட்டு நீ இன்னொரு 7 அடி தான் இருக்குது. இதை ஏறின உடனே இந்த மலையோட அந்த உச்சி பகுதி போய் நீங்கள் அடைஞ்சிருவீங்க. இந்த இடத்துல ஒரு சிவன் கோயிலும் அப்புறம் விநாயகரோட சிலையை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த இடத்துல வழிபட்டுட்டு இதை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இந்த மலை உச்சிலேருந்து நீங்கள் எங்கேயுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாத ஒரு 360 டிகிரியில் இந்த இடத்துல நீங்கள் சுற்றி பார்ப்பீங்க. இத்தோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மலையெல்லாம் ஏறணும்னு நினைக்கிறவங்களாம் ரொம்பவே வந்து சூப்பரான இடமா இந்த மலை இருக்கும். நல்லபடியாக இந்த மலையை நாங்கள் ஏறி இறங்கிட்டோங்க. அடுத்தது ஒரு சூப்பரான இடத்துல வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது பிரபா விலாகர். தட்ஸ் இட். பை பை. டாடா.